அனைவருக்கும் வணக்கம். விசித்ராமா ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்கல்ல. இந்த மாதிரி அண்டாகவன் ஷோல தினேஷ் விசித்ரா மேக் பண்ணியிருக்காரு. அதான் உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா, விசித்ராமா அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த ஷோவும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. நான் ஷோ விட்டு வாக் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக் அவுட் பண்ணாங்க இல்லையா? அப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோக்கர் விவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல தினேஷை விசித்ராமா மார்க் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு விசித்ராவே போயிட்டாங்க. அதாவது தினேஷை விசித்ரா மார்க் பண்ணிட்டு விசித்ராவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உருட்டுனார் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பூமர் கும்பல்லாம் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காராம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் தினேஷ், மணி, விஷ்ணு உங்க 3 பேர்த்தையும் வச்சு நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அண்டாகசம் ஷோல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் விசித்ராவுக்காக விஜய் டிவியை ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த மர்ம நபரை நான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது விசித்ராமாக்காக யாரோ விஜய் டிவியை ஃபோன் போட்டு மிரட்டியிருக்காங்களா, அந்த மர்ம நபரை இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். அதை கண்டுபிடிச்சி உங்கள் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் எங்களோட சேனல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா தான் அந்த ஷோவட்டே வாக் அவுட் பண்ணிட்டு வந்தாங்கிறது அப்பட்டமாக தெரியும். இதில் என்ன அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விசித்ராமா தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, தினேஷ்க்கு ரஜிதாவுக்கு இருக்க பிரச்சனைக்கு ரஜிதாவும் திருப்பி வராதமா அப்படின்னு சொல்லி. அதான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இது என்ன பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா விசித்ராமா மார்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அப்பட்டமாக தெரியும். ஆனால் இந்த ஜோக்கர் என்ன பண்ணுவார்னா, இல்லை விசித்ரா தான் தினேஷ் மார்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் ஒரு உருட்டுவா. ஏன்னா இப்போ தெரியுதுங்களா, அவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, மணி, அதுக்கப்புறம் விஷ்ணு, இந்த ஜோக்கரு, அந்த தினேஷ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பிஆர். தினேஷோட பிஆர் தான் இருந்தாலும் அதனால தான் இவன் பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ரா வான்னு சொல்லிட்டாருன்னா இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுவார். இப்போ இருந்தே தெரியலையா, வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வன்மம் முடிச்ச தினேஷ் தான் வாண்டடாக போய் விசித்ராமா கேலி கிண்டல் நையாண்டி இதெல்லாம் அந்த ஷோவில் பண்ணியிருக்காரு. அதான் நடந்த உண்மை. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி விசித்ரா தான் திருப்பி அண்டாகோசம் ஷோலை இந்த பக்கம் தான் பக்கம் கூப்பிட்டாங்களாம். அதுக்கு தினேஷ் ஒத்துழைக்கலையா, அதனால விசித்ரா வாக் அவுட் பண்ணிட்டாங்களாம். என்னென்ன விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் விசித்ரா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மர்ம நபர் விஜய் டிவியை மிரட்டினாரா விசித்ராமாவுக்காக. அது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சொல்லு யாரா இருக்கும் மர்ம நபர். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாங்க. மர்ம நபர் வேறு யார் இருக்கும் அப்படின்னா உடனே நிறைய பேர் சுரேஷ் தாத்தாங்கிறாங்க. எட்டாடி உங்களுக்குலாம் மூளை ஏதாவது இருக்குதா? மர்ம நபர்னு யார்? அவன் கணவர் தாண்டா அவங்களுக்காக பேசியிருப்பாரு. லூசு பசங்களா, சுரேஷ் தாத்தாவை சொல்லிட்டு இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த அர்ச்சனா செம்புகள், தினேஷ் செம்புகள் தான். இவங்க என்ன தான் பண்ணாலும் சரி, சித்ரா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.